பிறந்தது வெற்றி மேல் வெற்றி பெறுவதற்கே, தோல்வியுற அல்ல. அப்படியே உன்னை தோல்வி வந்து அணைத்தாலும் அந்த தோல்வியும் ஒரு தற்காலிக தடையே. உனது தன்னம்பிக்கையே அந்த தடைகளை தகர்த்தெறியும். தோற்றாலும் நம்பிக்கையோடு இரு. ஆனால் யாரையும் நம்பி தோற்று விடாதே. அதன் வலி மரணத்தை விட கொடியது. எதுவும் இல்லாத போது சமாளிக்கும் திறமையும், எல்லாம் உள்ள போது நீ நடந்து கொள்ளும் முறையும் வெற்றியை தீர்மானிக்கிறது. தோல்வி என்பது தற்காலிகமே. தோல்வியை கண்டு பயப்படாமல், தோல்வியை கண்டு முயற்சியை கைவிட்டு பின் வாங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பாதையை அடைய வேண்டும். நம் பிரச்சனைகளை நாமே தீர்த்து கொள்ளும் போது மன வலிமையும் நம்பிக்கையும் இன்னும் அதிகரிக்கின்றது. திறமையினை வளர்த்து, பொறுமையினை பெருக்கி, கோபத்தை கட்டுக்குள் வைத்து வாழ பழகியவனுக்கு எங்கும் எதிலும் வெற்றி நிச்சயம். வாழ்க்கையில் எதுவும் இலவசமாக வராது. நீ விரும்பியதை அடைய கடினமாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வெற்றி பயணத்தை தொடங்கிவிட்டேன் என்று முதலடி எடுத்து வை. உங்கள் எதிர்கால கனவுகள் என்ன என்று தெரியாத வரையில் நீங்கள் உறங்கிக் கொண்டுதான் இருப்பீர்கள். எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வி அடைய அந்த தோல்வியிடமே தோள் கொடுப்பதற்கு சமம். திறமைகள் அனைவரிடமும் நிறைந்து உள்ளன. ஆனால் அதை செயல்படுத்தும் விதங்களில்தான் உனக்கான இடம் வெற்றியா தோல்வியா என்பது அமைகிறது. பிரச்சனைக்கு இரண்டே காரணம்தான்: யோசிக்காமல் செயல்படுவது, செயல்படாமல் யோசித்துக் கொண்டே இருப்பது. தோல்வி இதயத்திற்கு போகக்கூடாது, வெற்றி தலைக்கு போகக்கூடாது. தோல்வியை கண்டு அஞ்சாதீர்கள். உங்கள் முயற்சியை ஒருபோதும் கைவிடாதீர்கள். பெரிய விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்கும். பொறுமையாய் இருங்கள். அவமானத்தை அனுபவமாக்கிக் கொண்டு, தன்மானத்தை தகுதியாக்கிக் கொண்டு இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டே இரு. வெற்றி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். நல்ல மனிதன் விவாதத்தில் ஈடுபடுவதில்லை. விவாதத்தில் ஈடுபட்டு காலத்தை கழிப்பவன் நல்ல மனிதனாக இருக்க முடியாது. வாய்ப்பு என்பது பறித்து கொள்வதல்ல, திறமையால் நாம் தேடிக்கொள்வது. திறமையில் கவனம் செலுத்து. வாய்ப்பு உன்னை தேடி வரும். தேவைப்படும் பொழுது நீ தேடப்படுவாய். அதுவரை அமைதியாய் இரு. வெற்றியை நெருங்கிக் கொண்டிருப்பவன் தன் தோல்விக்கு எவரையும் காரணம் கூற மாட்டான். நம்பிக்கை வெற்றியோடு வரும். ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளோரிடம் மட்டுமே வரும். ஏழை மனதை மாளிகையாக்கி இரவும் பகலும் காவியம் பாடி நாளை பொழுதை இறைவனுக்கு அளித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடு. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி. நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. திறமை இருந்தால் துணிவு தானே வரும். தெளிவு இருந்தால் நிதானம் கூட வரும். துணிவுக்கு நிதானம் தோள் கொடுக்கும். வலி விலகும். வாழ்வு சிறக்கும். நேரம் என்பது உங்கள் வாழ்க்கையின் பணம். அதுதான் உங்களிடம் இருக்கும் ஒரே பணம். அதை எப்படி செலவழிப்பதென்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் எச்சரிக்கையாக இல்லை என்றால் பிறர் அதை செலவழித்து விடுவார்கள். நீ வாழ்க்கையை எப்படி பார்க்கிறாயோ அப்படித்தான் அது உனக்கு அமையும். துரோகங்கள் வலியை விட ஆச்சரியத்தை தான் தருகின்றன. எப்படி இவ்வளவு சிறப்பாக நடித்து ஏமாற்றினார்கள் என்று. கோபமாய் பேசினால் குணத்தை இழப்பாய். வேகமாய் பேசினால் அர்த்தத்தை இழப்பாய். வெட்டியாய் பேசினால் வேலையை இழப்பாய். அதிகமாய் பேசினால் அமைதியை இழப்பாய். ஆணவமாய் பேசினால் அன்பை இழப்பாய். சிந்தித்து பேசினால் சிறப்போடு வாழ்வாய். ஒருவரின் நிழலில் வாழ்கிறீர்கள் என்றால் அவரின் ஒவ்வொரு நகர்வுக்கும் உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டி வரும். நாம் நமது மனத்தை அடக்க முடியும் என்று வைத்துக் கொள்வோம். அந்த கணமே நாம் எஜமானர்கள் ஆகிவிடுவோம்.
இந்த பிரபஞ்ச நாடகத்தில் நாம் ஈடுபட மறுக்கிறோம். நான் என் பங்கை ஏற்றாமல் போனால் அது மறையத்தான் வேண்டும். சக்கரங்களுக்குள் சக்கரமாக உள்ள இந்த உலகம் ஒரு பயங்கர எந்திரம். நாம் அதில் கையை வைத்து மாட்டிக்கொண்டோமானால் நம் கதை முடிந்தது. குறிப்பிட்டதொரு கடமையை செய்து முடித்ததும் ஓய்வாக இருக்கலாம் என்று நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். ஆனால் அந்த கடமையில் ஒரு பகுதியை செய்து முடிக்கும் முன்பே மற்றொரு கடமை தயாராக காத்திருக்கிறது. இன்னொருவனுக்கு தீமை விளைவிக்கும் போது உனக்கே நீ தீமை செய்து கொள்கிறாய். ஏனெனில் நீயும் உனது சகோதரனும் ஒன்றே. இறைவா, எனக்கு ஏன் இத்தனை சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு கூட கோடையை வைத்தவன் வசந்தத்தையும் வைத்திருக்கும் போது உன்னை மட்டும் நிரந்தர துன்பத்தில் விட்டு விடுவானா? துன்பம் நேரும் போது துணிச்சல் என்னும் கடிவாளத்தால் மனக்குதிரையை கட்டி பிடித்துக் கொள். இதுவே சரியான யோக பயிற்சி. ஒளியை நோக்கி செல்லும் போது நிழல் நம் பின்னால் தானாக பின்தொடர்ந்து வரும். அதுபோல மனம் தளராமல் மீண்டும் மீண்டும் முயற்சிக்கும் போது வெற்றி கனி நம் கைக்கு தானாக வந்து சேரும். வாழ்க்கையில் உயரும் வரை காதை மூடிக்கொள், உயர்ந்த பின் வாயை மூடிக்கொள். 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் எப்போதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதே. ஒருவன் தவறுகளை செய்ததனால் தயங்கி தயங்கி தாழ்ந்து போகிறான். மற்றவனோ தவறுகளையே படிக்கட்டுகளாக்கி உயர்கிறான். மனத்தை அமைதியுற செய்ய வேண்டும். அது ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் தியானம் செய்ய அமர வேண்டியதுதான். உலகில் உள்ள அத்தனை கெட்ட விஷயங்களும் பாய்ந்து வருகின்றன. நினைக்க கூடாது என்று நாம் எண்ணும் எண்ணங்களை மனம் நினைப்பானேன்? நாம் அதன் அடிமைகள் போல் இருக்கிறோம். மனம் அமைதியின்றி கட்டுப்பாடற்ற நிலையில் இருக்கும் வரை ஆன்மீக அறிவு கிடைப்பதற்கான சாத்தியமே இல்லை. யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும் உனது புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே. ஒருவன் தன்னிடம் பிறர் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கிறானோ அப்படி எல்லோரிடமும் தான் நடந்து கொள்வதே ஒழுக்கமாகும். கடவுள் நம் பக்கம் இருக்கிறாரா என்பதில் நான் அக்கறை கொள்ளவில்லை. என்னுடைய அக்கறையில் பெரும் பகுதி கடவுளின் பக்கமே உள்ளது. கடவுள் எப்பொழுதுமே சரியானவர். தைரியமாக இருங்கள். ஆபத்துக்களை விட்டு விலகி ஓடாதீர்கள். அவற்றை எதிர்கொள்ளுங்கள். ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று என்று ஒன்று இல்லவே இல்லை. நிம்மதியை நீங்கள் வேண்டினால் புகழை வேண்டாதீர்கள். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது. நாம் ஒருவருக்கொருவர் ஒவ்வொரு ரூபாயை பகிர்ந்து கொண்டால் நம் இருவரிடமும் 1 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் நல்ல எண்ணங்களை பகிர்ந்து கொண்டால் நம் இருவரிடமும் நல்ல எண்ணங்கள் இருக்கும். உழைப்பின் சக்தியே உலகில் மிக உன்னதமானது. அதை வெற்றி கொள்ளும் ஆற்றல் வேறெந்த சக்திக்கும் கிடையாது. முடியாது என்பது சோம்பேறிகளின் வீண் வார்த்தைகள். இந்த உலகில் முடியாது என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. நீ முடியாது என்று சொல்வது எவனாவது ஒருவன் அதை கண்டிப்பாக பிற்காலத்தில் நடத்தியே காட்டுவான். மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில். குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் உளி கொடுக்கின்றனர். அன்பை கேட்டு வாங்காதீர்கள். அக்கறையை சொல்லி பெறாதீர்கள். காதலை பிச்சை எடுக்காதீர்கள். இவையெல்லாம் கிடைக்காத இடத்தில் இருக்காதீர்கள். திமிர் கொள்ளுங்கள். தனிமையில் நிறையுங்கள். திறமையை செதுக்குங்கள். தன்னம்பிக்கை வளருங்கள். யார் இல்லாவிட்டாலும் பூமி சுற்றும். உன் விதி உள்ளவரை பயணம் கிட்டும். மரணம் வரை வருபவர்கள் யாரும் இல்லை இவ்வுலகில். உனக்கு நீ மட்டுமே உறவு.
விதைகள் கீழ் நோக்கி எறியப்பட்டால்தான் விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும். விழும்போது விதை என விழு, எழும்போது விருட்சமாய் எழு. ஜெய் சாய்ராம்.